நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல யூடியூப் பத்தி நம்ம பார்க்கலாம். சமீபத்துல யூடியூப்காக எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸை அறிமுகப்படுத்திருக்காங்க. ஆல்ரெடி இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்க ஒரு யூடியூப் பிரீமியம் யூசரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இது எல்லாத்தையும் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. பட் பாவம், ஃப்ரீயா பயன்படுத்துறவங்களுக்கு இந்த ஃபீச்சர் எல்லாம் கிடைச்சிருக்காது. ஸோ அவங்களுக்காக யூடியூப் என்ன பண்ணிருக்காங்கன்னா திறந்து விட்டுருக்காங்க. எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் சொன்னோம்ல, அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா இந்த வீடியோல நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன். தெரிஞ்சுக்கோங்க, இன் ஃபியூச்சர்ல நீங்க அதை பயன்படுத்தலாம் உங்களுடைய யூடியூப்ல. ஸோ வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா மற்றவங்களுக்கு உங்களால ஷேர் பண்ண முடியாது. ஸோ இப்போ அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களுடைய மொபைலில் நீங்கள் யூடியூப் வீடியோ ப்ளே பண்ணும்போது அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஆடியோ மிக முக்கியமான ஒன்றுங்க. ஆடியோவில் ஏற்றம் இறக்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் அந்த வீடியோவை முழுமையாக வாட்ச் பண்ண முடியாது. என்ன பண்ணுவீங்க? ஸ்கிப் பண்ணி அந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு நானே இருக்கேன்னா சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா அவுட்டோரில் போயிட்டு உட்காந்து வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுவேன். நிறைய பேர் ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் ரொம்ப பொறுமையாக கூட நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணி வீடியோவில் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத வாங்கிட்டு நீங்கள் பயன்படுத்துவீங்க. சரி, இப்ப அதே மாதிரி யூடியூப் வீடியோல ஒரு அருமையான செட்டிங்கை அறிமுகப்படுத்திருக்காங்க. சோ இந்த செட்டிங் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த செட்டிங்கை மட்டும் நீங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னா வீடியோவை பார்க்கறவங்க ஒரு ஸ்டேபிளான வால்யூமை அவங்களால வீடியோவோட கேட்க முடியும். அதுக்குன்னு ஒரு பிரத்யேகமான செட்டிங். அது எங்க இருக்குன்னா, நீங்க வீடியோவை ஓபன் பண்ண உடனே டாப் ரைட்ல செட்டிங் இருக்கு தெரியுமா, அதுக்குள்ளதாங்க இந்த ஸ்டேபிள் வால்யூம் அப்படிங்கிற ஒரு செட்டிங் ஒளிஞ்சிருக்கு. அதை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா உடனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த வீடியோவா இருக்கட்டும் சரி, உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான வால்யூம் உங்களுக்கு இருக்கும் வீடியோ. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபாஸ்ட். எதை எடுத்தாலும் ஃபாஸ்ட் தான். ஒரு பைக் எடுத்து ஓட்டினாலும் அதுலயும் ஃபாஸ்ட் தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். சோ அந்த வரிசையில பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய வீடியோவும் சரி ரொம்ப லென்த்தியா இருந்துச்சுன்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா, யூடியூப்ல இந்த ஸ்பீட் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்பீடை நம்ம முறையா பயன்படுத்தும். எத்தனை பேர் பயன்படுத்துறீங்க? கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். சோ அதே போல உங்களுக்கு நீங்க யூடியூபோட வீடியோக்குள்ள போய் செட்டிங்ஸ்குள்ள போய் அந்த ஸ்பீடெல்லாம் நீங்க மாத்தின அவசியமே இருக்காது. ஏன்னா யூடியூப் வீடியோவை ப்ளே பண்ணும் போது நீங்க ஜஸ்ட் அந்த வீடியோக்கு மேல பிரஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணீங்கன்னா 2x ஸ்பீட்ல நீங்க வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணலாம். சோ அந்த மாதிரி ஒரு செட்டிங் வரப்போகுது யூடியூப்ல. சோ அதையும் நீங்க செக் பண்ணிக்கங்க வரும் நாட்கள். நான் சொல்லக்கூடிய இந்த செட்டிங் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செட்டிங் தான். நிறைய இடங்கள்ல பயன்படுத்திருப்பீங்க, நிறைய வீடியோ பிளேயர்ல பயன்படுத்திருப்பீங்க. எல்லா பிளேயர்லயும் இந்த செட்டிங் வந்துருச்சு. யூடியூப்லயும் யூடியூப் பிரீமியம்ல வந்துருச்சு. பட் யூடியூப் பிரீமியம் இல்லாதவங்க, அதாவது ஃப்ரீயா யூஸ் பண்றவங்களுக்கு இந்த செட்டிங்கை அக்சஸ் பண்ண முடியாது. அதுதான் ஸ்கிரீனை லாக் பண்றது. அதாவது நீங்க வீடியோவை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய இந்த விரல்கள் ஸ்கிரீன்ல பட்டு அது க்ளோஸ் ஆகி என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறதுக்கு பதிலா இந்த செட்டிங் பிரத்யேகமா லாக் அப்படிங்கிற ஒரு செட்டிங் இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க யூஸ் பண்ணி வீடியோவை கம்ப்ளீட் பண்ணலாம். எத்தனை தடவை அந்த ஸ்கிரீன் மேல உங்க விரல்கள் பட்டாலும் அந்த ஸ்கிரீன் க்ளோஸே ஆகாதுங்க. சோ அந்த செட்டிங் விரைவில் நீங்க உங்க யூடியூப்ல பார்க்கலாம். பிரீமியம் யூசர்ஸ் நீங்க கவலைப்படாதீங்க, நான் சொல்றது எல்லாமே ஃப்ரீயா யூஸ் பண்றவங்களுக்காக. அப்புறம் யூடியூப்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க, நீங்க வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஒரு சில காரணங்களுக்காக அப்படியே போட்டுட்டு நீங்க போயிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? முன்னாடி நம்ம பார்க்காதத உடனே என்ன பண்ணுவோம், அந்த பிளே பார் இருக்குல்ல, உங்க விரலை வச்சு அப்படியே பின்னாடி இழுப்பீங்களா இழுக்க மாட்டீங்களா? சோ நம்ம எந்த இடத்துல இருந்து நம்ம மிஸ் பண்ணோம் அப்படிங்கறத நம்ம செக் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த பிளே பார் அப்படியே பின்னாடி இழுக்கும் போது சின்ன தம்ப்நெயிலா இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த போன் இருக்கு பாத்தீங்களா, அந்த போன்ல ஒரு குறிப்பிட்ட சைஸுக்கு தம்ப்நெயிலை பெருசாக்கியிருக்காங்க. அதாவது நீங்க மிஸ் பண்ண அந்த பகுதியை பிளே பாரை நீங்க விரலால அப்படி தட்டி அப்படியே பின்னாடி இழுக்கும் போது அந்த தம்ப்நெயில் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா தெரியும் உங்களுக்கு. சோ அதுல என்ன இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். நான் சொன்னது உங்களுக்கு விளங்குச்சா? கண்டிப்பா விளங்கும். இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. எப்பனா கூடிய விரைவில் யூடியூப்ல இந்த அப்டேட் வரப்போகுது. சப்போஸ் நீங்க ஒரு குறிப்பிட்ட பகுதி நீங்க மிஸ் பண்ணி பேக்ல போனீங்கன்னா இந்த சம்பவங்களை நீங்க பார்க்க. அடுத்து வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செட்டிங். நீங்க யூடியூபை ஓபன் பண்ணணும்னே மொபைல்ல சொன்ன மொபைல்ல ஓபன் பண்ணோடனே உங்களுடைய யூடியூப்ல ஹோம் பேஜ் இருக்குல்ல, அதுல பாத்தீங்கன்னா டாப் ரைட்ல உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும். கீழே பாத்தீங்கன்னா ஒரு 4 டேப் இருக்கு. அதுல பாட்டம் ரைட்ல பாத்தீங்கன்னா லைப்ரரி இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா நீங்க பார்த்த வீடியோ, பிளேலிஸ்ட், டவுன்லோடு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, ஆக்சஸும் பண்ணிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல யூடியூப் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த ப்ரொஃபைல் பிக்சர் இருக்குல்ல, அதையும், அதாவது அக்கவுண்ட் பேஜ்னு சொல்லுவாங்க, சோ அதையும் இந்த லைப்ரரி ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. அது சீக்கிரமா உங்களுடைய
யூடியூப்ல நீங்க பார்க்க போறீங்க. அப்போ கீழே என்ன பேர்ல டேப் டிஸ்ப்ளே ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ அப்படிங்கிற ஒரு டேப் டிஸ்ப்ளே ஆக போகுது. அதுக்குள்ள நீங்க போனீங்கன்னா ஒரு அழகான பேஜ் ஓபன் ஆகும். அதுல உங்களுடைய அக்கவுண்ட் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ், பிளேலிஸ்ட், சேனல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஒரே இடத்துல நீங்க அக்சஸ் பண்ணலாம். அடுத்ததா யூடியூப்ல ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செட்டிங். நீங்க வழக்கமா பாத்தீங்கன்னா யூடியூப்ல ஒன்னு டெக்ஸ்ட்டை பயன்படுத்தி வீடியோலாம் சர்ச் பண்ணுவீங்க. அதே மாதிரி நீங்க வாய்ஸை பயன்படுத்தி கூட வீடியோ சர்ச் பண்ணுவீங்க. கூடுதலான ஒரு விஷயம் என்ன தெரியுமா உங்களுக்கு, யூடியூப்ல வாய்ஸ் நீங்க வச்சு நீங்க ட்ரை பண்றீங்கல்ல, அதுக்கு பக்கத்திலேயே இந்த பாட்டுலாம் இருக்குல்ல, பாட்டெல்லாம் நீங்க எப்படி சர்ச் பண்ணுவீங்க டெக்ஸ்ட்டை கொடுப்பீங்க, இல்லைன்னா வாய்ஸ் மூலியமா அந்த பாடி இது பண்ணுவீங்க, அப்படித்தானே? அப்படி நீங்க பாடுறதுனால உங்களுக்கு துல்லியமா அந்த வீடியோ எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சந்தேகம் தான். ஸோ இப்போ என்ன பண்ணிருக்காங்க, அதை மேம்படுத்திருக்காங்க. அதாவது வாய்ஸுக்குள்ள நீங்க போனீங்கன்னா பக்கத்துல ஒரு சின்ன டேப் கொடுத்துருக்காங்க பாட்டுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு பிடிச்சமான பாட்டை நீங்க பாடி காட்டுறீங்க. யார்கிட்ட? யூடியூப்ல. உடனே என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய அந்த பாட்டை கேட்டு அதே பாட்டை யூடியூப்ல ரிசல்ட்டா கொடுப்பாங்க. நீங்க முழுமையா ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு பாட்டே வரலன்னா கூட வேண்டாம், நீங்க ஹம்மிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூட நீங்க பாட்டோட ரிசல்ட்டை நீங்க கொண்டு வரலாம் யூடியூப்ல. ஸோ இதை நான் வந்து என்னுடைய யூடியூப்ல ட்ரை பண்ணியிருக்கேன். அது சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோவும் கடந்த இதுல போட்டிருக்கேன். இப்போ போயிட்டு என்னுடைய யூடியூப்ல செக் பண்ணி பார்க்குறேன், அதை தூக்கிட்டாங்க. மேபி முழுமையா வரும் நாட்கள்ல அதை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்க யூடியூப்ல போயிட்டு நீங்க செக் பண்ணுங்க. செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மறக்காம யூடியூபை அப்டேட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஃபைனலி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்க. அதாங்க யூடியூப் செஞ்ச ஒரு தரமான ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, இது யாருக்குன்னா யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது எல்லாருமே வந்து யூடியூப்ல போயிட்டு நிறைய வீடியோக்கள்லாம் நம்ம பார்ப்போம். ஒரு சில வீடியோ பிடிச்சிரும், ஒரு சில வீடியோ மட்டும் இல்ல, அவர் போடக்கூடிய மற்ற வீடியோக்களும் பிடிச்சிரும். ஸோ அவர் தொடர்ந்து நல்ல நல்ல பதிவுகள் இடும்போது ஸோ ஃபாலோவர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி இந்த சேனலுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் அழுத்தி விடுவோம், அதே மாதிரி லைக் போடுவோம், அன்லைக் போடுவோம், இந்த மாதிரி ஏதாவது நம்ம பண்ணி விடுவோம். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா யூடியூப் கொஞ்சம் கவர்ச்சிகரமா இருக்கட்டுமே, அதாவது இந்த சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அனிமேஷன் அப்படிங்கிற ஒரு புதிய விஷயத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ நீங்க தட்டும் போது அதுல ஒரு சின்ன சின்ன ஸ்டார்ஸ்லாம் அப்படி வெடிச்சு செதறும், ஸ்பார்க்கிள் அப்படிம்பாங்க இங்கிலீஷ்ல, தெரியுங்களா? அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டார்ஸ்லாம் அப்படி வெடிச்சு செதறும். அதே மாதிரி அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் சுத்தி அப்படியே ஒரு அனிமேஷனை நீங்க கவனிக்கலாம். ஸோ இன்னமும் அது வரப்போகுது. ஸோ யூடியூப் செஞ்ச ஒரு தரமான சம்பவம் கிரியேட்டர்ஸ்க்காக. ஸோ இவ்வளவு விஷயங்களை நான் சொன்னது எல்லாத்தையும் நீங்க பொறுமையா கேட்டிருப்பீங்க. கண்டிப்பா வரும் நாட்கள்ல யூடியூப்ல இந்த மாதிரி தரமான சம்பவங்களை எல்லாத்தையும் நீங்க அனுபவிப்பீங்க, எல்லாமே ஃப்ரீயா. இன்னொரு முக்கியமான விஷயம், யூடியூப்ல இந்த மாதிரி புது செட்டிங் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதையோ பார்த்து ஒரு 2 செட்டிங்கை போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது யூடியூப் 1-2 இல்லைங்க, நிறையவே வந்து வெளியே அள்ளி இறைச்சிருக்காங்க ஃப்ரீயாவே. ஸோ அதை எல்லாத்தையும் தேடி பிடிச்சி ஒன்னா இணைச்சு ஒரு வீடியோவா நான் இதை போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க இதை பத்தி மறக்காம கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க. ஸோ நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ பயனுள்ள வீடியோவா இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இனி வரக்கூடிய நாட்கள்ல சப்ஸ்கிரைப் பட்டன், மற்ற பட்டன் எல்லாமே அனிமேஷன் லெவல்ல நீங்க அனுபவிப்பீங்க. அது எல்லாத்தையும் நீங்க தட்டி விட்டுருங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.